ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக படிச்சிருப்பீங்க. பயப்பட வேண்டாம். இங்கிலீஷ் அப்படின்றது கண்டிப்பாக ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் வீக்காக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பயமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்னென்னலாம் படித்தோம்னாக்கா நம்ம ஈஸியாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னையே ஒரு 1 or 2 months பேக்கே இங்கிலீஷ்க்கு நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ. தமிழுக்கு நான் போட்ட இம்பார்ட்டன்ட் வீடியோவும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் நான் சொன்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட அந்த ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே போல் நீங்கள் இங்கிலீஷுமே ஈஸியாக தான் பண்ணுவீங்க. முக்கியமான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இதில் பேசிகிட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி போயம் கேட்குறீங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. உங்களுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வெறும் 4 போயம் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல, 3rd யூனிட்ல, 5th யூனிட்ல, 6th யூனிட்ல. ஸோ 1, 3, 5, 6 இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தும் 5th யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் பேப்பர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டும் 5th யூனிட்டும். அப்போ என்ன இது கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்லேருந்து ஒரு போயம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 3 யூனிட்ஸ்லேருந்து ஒரு போயம் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ சாய்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் படிங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் 4மே படிச்சு தான் ஆகணும். இதில் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட ரொம்ப வீக்காக இருக்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதை படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் யூனிட் 1ல இருக்க மெமரியை நல்லா படிங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 5th யூனிட்ல இருக்கிற மெமரி போயமை படிங்க. இது செகண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது யூனிட் 1. யூனிட் 1ல இருக்க மெமரி படிக்க போறீங்க. செகண்டா படிக்க வேண்டியது யூனிட் 5ல இருக்க மெமரியை படிக்க போறீங்க. அதுக்கு அடுத்ததா படிக்கக்கூடியது யூனிட் 3ல இருக்கிறத படிக்க போறீங்க. அதுக்கு அடுத்ததா படிக்கக்கூடியது யூனிட் 6ல இருக்கிறத படிக்க போறீங்க. அதாவது 4மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஏதாவது 1, 2 சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றீங்க. என்னோட மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் இப்ப 2 போயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2மே கேட்காம அப்படியே உங்களுக்கு வேற 2ல இருந்து 1 கொடுத்துட்டாங்கன்னா, அப்ப அந்த இடத்துல ஸ்லோ லேர்னர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மாட்டிப்பீங்க. ஸோ மெமரி போயம்ல மார்க்ஸ் போயிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, 4மே படிக்கிறது புத்திசாலித்தனம். இல்லை என்னால் சுத்தமா முடியாது, எனக்கு ஒரு 35 ஆச்சும் எடுக்கணும், ஒரு 40 ஆச்சும் எடுக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்ற அட்வைஸ், ஃபர்ஸ்ட் யூனிட் 1 படிங்க, செகண்ட் யூனிட் 5 படிங்க, அதுல இருக்க மெமரி படிங்க. அதுக்கு அடுத்தது யூனிட் 3ல இருக்க மெமரி படிங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா யூனிட் 6 வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த 2 இதுவும் படிங்க. யூனிட் 1, யூனிட் 5 படிங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3 படிங்க. முடிஞ்சா யூனிட் 6 படிங்க. அப்ப 4மே படிக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க திரும்ப கேட்கறது எனக்கு புரியுது. அட்லீஸ்ட் யூனிட் 1, யூனிட் 5 இந்த 2மாச்சும் முதல்ல படிக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ARB இது அல்லது அது அப்படி ஆப்ஷன்ல கொடுத்துட்டா ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு இருக்கிறதே 4 மெமரி தான். ஸோ அவங்க ஆப்ஷனே இல்லாம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க யூனிட் 1ஓ இல்ல யூனிட் 5ஓ இது 2மே, இதுல யூனிட் 1ஓ யூனிட் 5ஓ இல்ல 2மே படிங்க. கண்டிப்பா அதுல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அது மிஸ் ஆனா அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 3ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு 3 மெமரி படிக்க முடியும்னா யூனிட் 3யும் பாருங்க. சரிங்களா? ஸோ மெமரியை பார்த்தாச்சு. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய PDF நான் கல்வி விஜயோட டெலகிராம்லயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது யூடியூப்ல வீடியோ போடுறது மட்டும் இல்லாம அடிஷ்னலா எனக்கு என்னெல்லாம் நோட்ஸ் கிடைக்குதோ எல்லாமே என் குழந்தைங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்க யாராச்சும் நம்ம கல்வி விஜயோட டெலகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப் சேனல்லையோ ஜாயின் பண்ணீங்கன்னா இம்மிடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரீசன் உங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்ல இம்பார்ட்டன்ட்லாம் நல்லா கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டு நாங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 99% கமெண்ட் வருது. 1% கமெண்ட் வருது நீங்க சொன்னதெல்லாம் வரவே இல்லை,
உங்க சேனல்ல பார்த்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லாததுனால இந்த பிரச்சனை. அதாவது எப்பவுமே ஒரு சேனலை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து சொல்லக்கூடிய எல்லா வீடியோஸ்லயும் என்ன இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து வெறும் அந்த பிடிஎஃப் மட்டும் பாக்குறீங்க. நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்லயே வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கணும், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணும்பொழுது அது கண்டிப்பா பெனிஃபிட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ வந்து படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அங்கதான் நம்ம வந்து பயப்படணும். ஸோ படிப்போட அதே அந்த லைன்லயே டிராவல் பண்றவங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா அவங்களோட அனுபவத்தை நம்ம வந்து ஏத்துக்கணும். அது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் உங்களுக்கு நிறைய பிடிஎஃப்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது இல்லாம 10th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இது எல்லாமே பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க 99 மார்க்ஸ் எடுத்து அந்த பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு 2 பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் எக்ஸாம் நெருக்கத்துல வர்றதுனால ஸோ அந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுனால இப்ப நான் திரும்ப வீடியோ போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். போடலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அந்த வீடியோவும் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்க வெறும் வீடியோ மட்டும் பார்க்க கூடாது, நல்லா படிக்கணும். நான் வந்து வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு எங்கெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஐடியா தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி வே டு சக்சஸோட பிடிஎஃப் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இம்மிடியேட்டா போய் பாருங்க. நேத்து நான் உங்களுக்கு எல்லா பிடிஎஃபோட லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட் ப்ளூமர்ஸோட பிடிஎஃப்பும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸுமே வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியா போயம் என்ன படிக்கிறது, பேராகிராஃப் என்ன படிக்கிறது, பேராப்ரேஸ் என்ன படிக்கிறது, தனித்தனியா கொஸ்டின் கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோஸ்ல நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாத்தையும் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுறேன். ஆனா வீடியோ யாரும் பார்க்காம கமெண்ட் பண்றீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் நான் இன்ஃபார்ம் பண்ணாத விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கு ரிப்ளையும் கொடுப்பேன். அதுக்கான வீடியோஸும் தொடர்ச்சியா வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் வீடியோ போட சொன்னீங்க, சயின்ஸ் வீடியோ போட சொன்னீங்க. எனக்கு வந்து இங்கிலீஷை தாண்டி இப்போ வந்து மற்ற சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு போக மாட்டேது. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எப்படி சென்டம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ தமிழுக்கு சென்டம் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் 99 ஆச்சும் கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. நீங்க எல்லாருமே உங்களோட மார்க் ஷீட்டை எனக்கு ஷேர் பண்ணணும். என்னோட மொபைல் நம்பர் கண்டிப்பா வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா கால் பண்ணக்கூடாது. யாராச்சும் கால் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டா நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ உங்களோட டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்லயே சொல்லுங்க. எதுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் வந்து வந்த உடனே நீங்க எனக்கு உங்களோட மார்க்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மார்க் ஷீட் வந்து ஒவ்வொருத்தரோட மார்க் ஷீட்டையுமே வந்து சென்டம் எடுத்த பேப்பர் எல்லாமே வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஎல் கிளாஸஸ்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை தாண்டி கல்விஜி சேனல்ல அதிகபட்சமான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம், லைக் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். 3000 4000 வந்து வியூஸ் போகுது. ஆனா லைக் பார்த்தீங்கன்னா வெறும் 100 200 தான் வருது. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் வீடியோ சேரணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் வந்து வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்து அவங்க எல்லாருமே அந்த பிடிஎஃப் எல்லாம் யூஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ நீங்க படிக்கிற மாதிரி மற்றவங்களும் படிக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்கும் என்ன மோட்டிவேட் பண்றதா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்காகவும் ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா வந்து வேற என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.